ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுற ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. மிளகுத்தூள், மல்லித்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு, டொமேட்டோ சாஸ். இப்போ நாம் இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா அழகாக வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கலாங்க. காலிஃப்ளவரை எடுத்து சேர்த்துருக்கோங்க. இது 3 மினிட்ஸ் வரைக்கும் தண்ணியில் ரொம்ப வேகட்டும். 3 மினிட்ஸ் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவரில் உள்ள தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டோங்க. இப்போது காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே மசாலா எல்லாம் சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவரில் எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துட்டோங்க. சாஸு சேர்த்துட்ருக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டுங்க. கடாய் எடுத்துருக்கேங்க. அந்த கடாயில் சமையல் எண்ணெய் சேர்க்க போகிறேங்க. 5 மினிட்ஸ் ஆகிட்டுங்க. காலிஃப்ளவரும் நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ நாம் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கோம். இல்லை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சிறியவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காலிஃப்ளவர் ஃப்ரைங்க. இது சாப்பிடும்போது ரொம்ப மொறுமொறுப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்க போகிறோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காலிஃப்ளவரில் நாம் போட்ட எல்லா ஃப்ளேவருமே இறங்கணுங்க. அது வரைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுக்கலாங்க. சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்த்துருந்தோம்ல, அதனால் கலர் நமக்கு இப்படி காமிக்குதுங்க. காலிஃப்ளவர் சீக்கிரமாக பொரிஞ்சிடுங்க. அதனால் அடிக்கடி பார்த்துக்கோங்க. திருப்பி போட்டுக்கோங்க. காலிஃப்ளவரில் நம்ம சேர்த்த மசாலா சாஸ் எல்லாமே பிடிக்கணுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. காலிஃப்ளவரை தட்டில் மாற்றிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா. நம்ம போட்ட அந்த சாஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த காலிஃப்ளவரில் இறங்கியிருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நல்லா சாப்பிடும்போது மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள். எடுத்து ஆற வச்சு சாப்பிடுங்க. மொறுமொறுப்பாக இருக்குங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபி ரெடிங்க.